கடவுள் மகன் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமென். ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அனைத்து ஆசிரியர்களுக்கும் மூன்றும் காரணமே நாங்கள் பிரவேசித்திருக்கின்ற இந்த எழுத்து காலங்களிலே இந்த மாலை வழிபாட்டை கலந்து கொள்வதற்காக கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நடைபெறுகின்றோம். எங்கள் அன்றாட பணிகளை மீது நாங்கள் இந்த இடத்திலே தூய எழுத்துறையிலே நாங்கள் அனைவரும் கூறி வரோம். உமக்கு நன்றியை செலுத்தவும், எங்களுடைய நோன்புகளை முடிக்கவும், உங்களுடைய வார்த்தை வழியாக சிலுவை பார்த்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும், சீர்படுத்திக் கொள்ளவும் கொடுத்திருக்கின்ற இந்த அமைப்புக்காக நாங்கள் நடைபெறுகின்றோம். நாங்கள் இந்த வழிபாட்டை தொடர்கின்றோம். இந்த வழிபாடு இருக்கின்ற பாடல்களும் நாங்கள் கேட்டு தியானிக்கவும் எதிர்பார்க்கிறோம். எங்கள் வாழ்வுக்கும் எங்களோடு இணைந்து வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் வாழ்வுக்கும் பயணமாக இருக்க உதவி செய்ய வேண்டும். அனைவரும் எழுந்து இந்த வழிபாட்டு தொடர்பாக திரும்ப அன்பார்ந்த இறைமக்களை, இந்த மாலை வழிபாட்டு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் இந்த லெந்து காலங்களிலே சிலுவை நோக்கின வழிகளிலே
நம்முடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள வேண்டுமாக இந்த வழிபாட்டிலே நாம் ஜெப சிந்தியோடு கூட பங்கு பெறுவோம். இரண்டாம் வழிபாட்டு முறையை பின்பற்றுவோம். பக்கம் 76. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பெற்றோராகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் உங்கள் வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாம் உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கலாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநியமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவர். நான் எழுந்தேன் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரதுரதமாகவும் உம்முடைய பார்வையில் நான் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவது நான் பார்த்து நல்லேன். உம்முடைய கூலிக்காரனோடுனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் அரசு சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைகள். நமது பலவீனக்காக பரிதிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நம்பிக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்ம போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். இந்த தபசு காலங்களிலே நாம் ஆண்டுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக கூடி வந்திருக்கின்றோம். சிலுவையை பார்க்கவும் அதன் வழியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைத்து பார்த்து அவர் நமக்கு காட்டிருக்கின்ற அன்பை சற்று ருசித்து பார்த்தவர்களாக, அவருக்கு உகந்தவர்களாக நாம் வாழ்ந்திருக்கின்றோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்கின்ற நேரம் இது. அமைதியாக இருந்து என்னுடைய அயலாருக்கு விரோதமாகவும் என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு விரோதமாகவும் நான் பணி செய்கின்ற இடத்திலே பிறருக்கு விரோதமாகவும் எந்த பிழைகளும் குற்றங்களும் செய்திருந்தால், தவறாக பேசியிருந்தால், அது நம்முடைய கடவுளுக்கு விரோதமாக செய்திருக்கின்ற பிழைகளாக இருக்கிறது. அந்த பிழைகளை உணர்ந்து நாம் மன்னிக்கின்ற கடவுளத்திலே மனம் திரும்பி நாம் அவரண்டை சேர்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நம்முடைய பிழைகளை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இரண்டாம் பாவறிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி
வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அனைவரும் எழுந்திருக்க நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை படிக்க கேட்போம். தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் பிரிவு, திருமொழிகள் 15 முதல் 25 வரை. இந்நாளுக்குரிய வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியங்கள் சுவிசேஷ பாடமாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 25 வரை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி 25 வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் போசனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பையாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பையாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவன் 3 தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீ அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பையாக என்றார். நீ இளை வயதில் உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீ அரை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனமாகிய சீமோன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கின்ற பேச்சு சகோதரருக்குள்ளே பராமரித்து
ஆனாலும் பரம்பெற்று ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வரும் வலுவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்று சொன்னார். அந்த சீஷனோ இவர்களை குறித்து சாட்சி கொடுத்து இவர்களை எய்தினவன் அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கின்றோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளுவதில்லை என்று என்கிறேன் என்று. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமுள்ளதாக. ஆமென். தயவு கொண்டு அமருங்கள். அமர்ந்த வண்ணமாக இறை போற்றுவதற்காக அனைவரும் இணைந்து புத்தெழுச்சி பாடலிலே 417 பாடலை பாடுவோம். புத்தெழுச்சி பாடலிலே 417 அமைதியில் இறைவனை காணுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இந்த வார்த்தை வரலாற்றிலே மக்களை வழி நடத்தினது. இந்த வார்த்தை மாமிசமாக இறங்கி எங்களோடு கூட எங்கள் மத்தியிலே
இறை அரசின் தகவுகளை பகிர்ந்து கொண்டது. இந்த வார்த்தை எங்களுக்காக பாடப்பட்டு மரித்தது. இந்த வார்த்தை இன்றைக்கும் எங்கள் வாழ்வு தருகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை தியானிக்கின்ற நாங்கள் உம்முடைய திரு ஆவியின் ஊந்துதல் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எங்கள் அனைவரும் சிந்தனைகள் ஒன்று திரட்டி இந்த தியானத்திலே நாங்கள் ஈடுபட உதவி செய்தல வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். தயவுக்கூர்ந்து அமருங்கள். அன்பார்ந்த திருச்சுவராரே, மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டிலே உங்களோடு கூட இணைந்து நான் பங்கு பெறவும், இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கடவுள் அமைத்து தந்த இந்த அமைப்புக்கு கடவுளுக்கு நான் நன்றிகளையும் போற்றுதலும் எடுத்து திருச்சபையின் ஆயர் அருட்பணி சுப கீர்த்தனா ஆயிரம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, திருச்சபையின் செயலர், பொருளர் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி நிறைந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பான வழிபாடு, மிக சிறப்பான ஒரு திருச்சபை, இளைஞர்கள் பங்கு பெறுகின்ற ஒரு திருச்சபை, இளைஞர்கள் முன்னெடுத்து ஆயத்தம் செய்து பங்கு பெறுகின்ற ஒரு திருச்சபைகள், மூத்தவர்கள் இளைஞர்களுக்கு இடம் கொடுத்து அவர்கள் வழிகாட்டி இந்த திருச்சபை நடந்து வருகின்றது. அதற்காக நான் இறைவனை போற்றுகின்றேன். எப்பொழுதும் உங்கள் திருச்சபை இப்பேற்பட்ட செயல்பாடுகளை ஈடுபட்டு இந்த இடத்திலே இறைவரை போற்றுகின்ற திருச்சபையாக, உப்பும் வெளிச்சமாக நீங்கள் இருக்க நான் உங்களை வாழ்த்துகின்றேன். லெந்து காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். 2ஆம் வாரத்திலே நாம் இருக்கின்றோம். லெந்து காலம் என்பது நம்மை நாமே சற்று நாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற வாழ்விலே சற்று நிறுத்தி நம்மையே சீர்பார்த்து கொண்டு நாம் செய்கின்றது சரியா தவறா, இந்த சிலுவைக்கும் சிலுவை சுமந்த இந்த ஆண்டவருக்கும் உகந்தவர்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோமா என்று சிந்தித்து பார்த்து, நிறுத்தி சிந்தித்து பார்க்க, a break in the life where we are running. நம்முடைய பணிகள் இருக்கிறது, நம்முடைய குடும்பம் இருக்கின்றது, அநேக சிந்தனைகள் இருக்கின்றது. எல்லாத்துக்கும் மத்தியிலே இந்த 40 நாள் சற்று நாம் நம்முடைய பணிகளை நிறுத்தி, இப்பேற்பட்ட வார முழுவதும் நாம் இருக்கின்ற இடையிலே இருக்கின்ற வழிபாடுகளை கலந்து கொண்டு 40 நாட்களுக்கும் இருக்கின்ற வேத தியானங்களை நாம் படித்து கொண்டு, நம்முடைய உபவாசங்களும் நோன்புகளும் கடைபிடித்து கொண்டு நம்மையே சற்று மாற்றிக்கொள்கின்ற ஒரு காலம்தான் இந்த லெந்து காலம். மதர் தெரேசா, இப்பொழுது செயின்ட் தெரேசா என்று அழைக்கப்படுகிறார்கள். புனித தெரேசா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதனுக்கு அருளப்பட்டிருக்கின்ற மிக சிறப்பான ஈவு என்ன என்றால் கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்கு பெறுவதுதான் என்று சொல்கின்றார். A beautiful gift that humans have received is that they get to participate in the passion of Christ. கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்கு பெறுவது என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரிய ஈவு. கிறிஸ்துவின் பாடுகள் என்பது அவர் மட்டும் பாடுபடட்டும், நான் சிறப்பாக இருக்கிறேன், நான் செம்மையா இருக்கின்றேன், நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர் கஷ்டப்படுத்தாரு என்கின்ற ஒரு சிந்தனைக்குள்ளாக நாம் நிறுத்தி விடாமல், கிறிஸ்து எனக்காக பாடப்பட்டார், கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நான் பிறருக்காகவும் சேர்த்து பாடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு இந்த லெந்து காலங்களிலே வர வேண்டும். அதுதான் தபசு சாம்பல் புதன் என்று நாம் என்ன பார்த்தோம்? Cross, a call to vicarious suffering. பிறர் பொருட்டு துன்புறுவ இந்த சிலுவை நம்மை அழைக்கிறது. அதுதான் இந்த ஆண்டுக்குரிய லெந்து காலத்தின் தொடக்கம். சாம்பல் என்பது நாம் யாரும் இல்லை, நாம் மேன்மையானவர்கள் இல்லை, நான் மண்ணிலிருந்து வந்தேன், மீண்டும் மண்ணுக்கே செல்ல போகின்றேன், நான் வெறும் சாம்பலாக இருக்கிறேன், வெறுமனே நான் என்னை தாழ்த்து கொள்கின்றேன் என்கின்ற ஒரு பார்வையிலே கிறிஸ்து எவ்வாறு அதே போன்று நான் சாம்பல் என்று கருதி கொண்டு
அவருடைய மேன்மையை துறந்து இந்த மண்ணுலகத்துக்கு வந்து நம்மோடு கூட அடையாளப்படுத்திக் கொண்டு நமக்காக மரித்து, அதுவும் ஏதோ கௌரவத்திற்குரிய மரணம் அல்ல, இழிவுபடுத்தின ஒரு மரணம், அவரை அசிங்கப்படுத்தின ஒரு மரணம், அவரை துன்புறுத்தின ஒரு மரணம். அங்கு கூடியிருக்கின்ற அனைவரும் அதை இழிவாக பார்க்க வேண்டும் என்று சதி செய்து கொல்லப்பட்ட ஒரு மரணத்தை ஏறெடுக்கின்ற நோக்கம் உலகத்திலே நான் யாரும் இல்லை, நான் வருகின்ற நோக்கம் பிறரை மீட்பதற்காக என்கின்ற எண்ணத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் இந்த சிலுவையையும் இந்த கிறிஸ்துவ சமயத்தையும் மிக பெருமைக்குரிய சமயமாக எடுத்துக்கொண்டு நான் மீட்கப்பட்டிருக்கின்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று மனம் போன வழிகளிலே வாழ்ந்து வருகின்ற நாட்களை குறித்து சிந்திக்கின்ற வேளையில தான் இந்த லெந்து காலம் நம்மை இந்த சிலுவையை பார்க்க அழைக்கின்றது. நம்முடைய சிலுவையை பாருங்க, பல என்று பாலிஷ் போட்டு வச்சிருக்காங்க. மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவை, மேஜையின் மேல் பிராஸ்னால செய்யப்பட்ட சிலுவை, அலங்கரிக்கப்பட்ட இருக்கின்ற சிலுவை, பூக்கள் நடுவிலே மெழுகுத்திற்கு நடுவிலே அலங்கரிக்கப்பட்ட சிலுவை. இந்த சிலுவையை பார்க்கின்ற வேளையிலே பிறருக்காக நாம் துன்புற வேண்டும், பிறருடைய வாழ்வுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்று அழைக்கின்ற சிலுவை போன்று இல்லை. இந்த லெந்து காலங்களிலே நாம் எந்த சிலுவையை சிந்திக்க வேண்டும் என்றால், கரடு முரடான ஒரு சிலுவை, அதன் மேல் ஒருவருடைய உடலை கிழிக்கப்பட்ட ஒரு சிலுவை, அந்த உடலுக்கும் அந்த மரத்திற்கும் ஆணிகள் அடித்து துன்புறுத்தின ஒரு சிலுவை, அந்த மரத்தின் மேல் இரத்த கரை கொண்ட ஒரு சிலுவை. அந்த சிலுவையை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த சிலுவையை நினைக்கின்ற வேளையில்தான் இந்த சிலுவை நம்மை துன்புற அழைக்கிறது. பிறருடைய துன்பத்தை பாரத்தையும் நாம் சுமந்து நாமும் வாழ வேண்டும், பிறரும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கின்ற ஒரு சிலுவையாக இருக்கின்றது. அந்த சிலுவையை நோக்கின பாதைகளில தான் நம்முடைய திருமறை வார்த்தைகள் முழுவதும் அடங்கி இருக்கிறது. ஏசாயா இறைவாக்கினர் என்ன சொல்கிறார்? நோன்பு அல்லது தபசு என்று சொல்லி நீங்கள் உங்கள் வஸ்திரங்கள் அல்ல, ஆனால் உங்கள் உள்ளத்தையே கிழித்து கொண்டு வாருங்கள். சாம்பல் பூசிக்கொண்டோ சாக்கு ஆடைகள் நீங்கள் பணிந்து கொண்டோ புலம்பிக் கொண்டோ வெறுமனே நோன்பு இருக்காதீர்கள். உங்கள் மத்தியில் இருக்கின்ற மக்களை குறித்து சற்று சிந்திங்கள் என்று சொல்லுகின்ற ஏசாயா இறைவாக்கினர். யோவேல் நூலிலே பார்க்கின்றோம், உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதத்தை, உங்கள் உள்ளத்தை கிழித்து வாருங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு உபவாசம். ஆக உண்மையான உபவாசம் எது என்பதை நாம் சற்று கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கின்றோம் சரி, திருமறை தியானிக்கின்றோம் சரி, இத்தகைய தியான வழிபாட்டுக்கு வருகின்றோம் சரி, ஆனால் இதெல்லாம் நான் செய்து வருகின்றேன், நான் முழு கிறிஸ்துவனாக இந்த லெந்து காலங்களை கடைபிடிக்கின்றேன் என்று முழுமையாக சொல்ல இயலாது. இதெல்லாம் ஆன்மீக பழக்கங்கள், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ், நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீக பழக்கம் வேறே, ஆன்மீகம் வேறு. நாம் நினைத்திருக்கின்றோம் இத்தகைய செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற வேளையிலே நான் ஆன்மீகத்திலே மிகவும் உயர்ந்தவனாக இருக்கின்றேன், ஐ எம் a spiritual person அப்படி சொல்கின்றோம். ஆனால் ஆன்மீக பழக்கம் வேறு, ஆன்மீகம் வேறு. ஆன்மீக பழக்கங்கள் நம்மை ஆன்மீகத்திற்குள்ளாக கொண்டு செல்வதற்கு உதவி செய்கிறது. திருமறை படித்தால் ஆன்மீகத்திற்குள்ளாக செல்வதற்கு உதவி செய்கிறது. வழிபாட்டிலே கலந்துகின்ற வேளையிலே அந்த பழக்கம் நம்மை ஆன்மீகத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு உதவி செய்கிறது. ஆனால் திருமறை, வழிபாடு, போற்றி பாடல்கள் எல்லாம் ஒரு புறத்தில் நாம் தள்ளி வைத்து வாழ்க்கையை ஆன்மீக ஓட்டத்தில் வாழாமல் வெறும் ஆலயத்திற்கு வந்தால் மட்டும் வேத வாசிப்பும் ஜெபமும் பாடலும் என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டோம். திருச்சபைக்கு வரும்போது நான் ஆன்மீகம், வெளியே செல்கின்ற வேளையிலே என்னுடைய இயல்புக்கு நான் வாழலாம் என்று சற்று மாற்றி இருக்கின்ற சிந்தனைகளிலே தான் இந்த லெந்து காலத்திலே நாம் இத்தகைய சிந்தனைக்குள்ளாக ஈடுபட அழைக்கப்படுகின்றோம். புத்தரிசி பாடலிலே 419 பாடல் உண்மையான உபவாசம் எது என்று கற்றுத் தருகின்ற ஒரு பாடல்.
419. தெரியுமா? உண்மையாம் உபவாசம் எது தெரியுமா? உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதா அது? தெரியுமா? உண்மையாம் உபவாசம் எது? 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 என்னவா? உள்ளத்தில் அன்பினையே பேணாமல் உடல் தன்னை ஒடுக்கினால் போதுமா? உள்ளத்தில் அன்பினையே பேணாமல் உடல் தன்னை ஒடுக்கினால் போதுமா? சடங்காக நோம்பினை மேற்கொண்டால் சிந்தையின் மாற்றமே ஆகுமா? சிந்தையின் மாற்றமே ஆகுமா? என்ன வருது? உள்ளத்தில் அன்பினை பேணாமல், அன்பு என்பது என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்றால், என்னுடைய உடலை நான் வரித்து கொண்டவில்லை என்றால், அன்பு என் கடை இல்லை, ஆனால் ஃபாஸ்டிங் என்ற பெயரில் என்னுடைய உடலை நான் வறுத்து கொள்கின்றேன். சரியா? அப்புறம் சடங்காக ஒரு நோன்பு, இதுதான் சடங்கான நோன்பு. ஐ டோன்ட் ஹேவ் லவ் இன் மீ. பிறரை குறித்து பார்ப்பதற்கும் பாசம் காட்டுவதற்கும் நேசிப்பதற்கும் என்னால் இயலவில்லை, ஆனால் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். இது சடங்கான ஒரு நோன்பு. இப்படி சடங்கான ஒரு நோன்பு இருந்தால் சிந்தையில் மாற்றம் வருமா என்று கேட்கின்றார். சிந்தையில் மாற்றம் வர வேண்டும். உடையின்றி தவித்திடும் ஒருவருக்கு உடையிந்தால் அது ஒன்றோ உபவாசம். உடையின்றி தவித்திடும் ஒருவருக்கு உடையிந்தால் அது ஒன்றோ உபவாசம். தடையின்றி பிறருக்கு கை காட்டி சடைப்பின்றி உழைப்பதே உபவாசம். சடைப்பின்றி உழைப்பதே உபவாசம். ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்தீரா? ஏசாயா இறைவாக்கினர் கேட்கின்ற கேள்வி அது. ஆடை கொடுப்பது உபவாசம். அதாவது பிறருக்கு தேவை இருக்கின்ற வேளையிலே நம்முடைய தேவைகளை சந்திப்பதுதான் உபவாசம். தடையின்றி, எந்த தடையும் இன்றி பிறருக்கு நாம் தயை காட்ட வேண்டும். கடவுள் நம்மேல் தயை காட்டிருக்கின்றார், அதே தயை நாம் பிறருக்கு காட்ட வேண்டும். எவ்வித சடைப்பும் இன்றி, எவ்வித சடங்குகளும் இன்றி, எவ்வித கடினப்பாடுகளும் இன்றி உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு தான் உபவாசம். ஜெபிக்கணும், வேத வாசி படிக்கணும், திருச்சபை வைக்கணும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் வெறுமனே பண்ணால் அது உண்மையான உபவாசம் அல்ல. அதற்குரிய பொருளை நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? துன்பத்தில் இருப்போரின் துயர் நீக்கி தனிமையில் வாடினால் துணையாகி. துன்பத்தில் இருப்போரின் துயர் நீக்கி தனிமையில் வாடினால் துணையாகி. எளியோரின் தோழனாய் இணைந்தென்றும் இருப்பது உள்ளத்தில் உபவாசம். இருப்பது உள்ளத்தில் உபவாசம். உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதா அது? உண்மையாம் உபவாசம் எது? 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 துன்பத்தில் இருப்போரோடு கூட நாம் இணைந்து வாழ வேண்டும். என்னோடு கூட யாரும் இல்லை என்று நினைத்து வாடி இருக்கின்ற மக்களோடு கூட வாழ வேண்டும். அதுதானே உண்மையான உபவாசம் என்று ஏசாயா இறைவாக்கினர் சொன்ன அந்த வரிகளை இவர் பாடலாக பக்தன் பாடுகின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. இதை நாம் சற்று புரிந்து கொண்டு நம்முடைய நோன்புகளையும் உபவாசங்களையும் சற்று மாற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். சடங்காக உபவாசம் இருக்கிறீர்களா, அல்லது நம்முடைய உள்ளத்திலே அன்பு இருக்கிறதா என்ற முதலாம் சரணம் சொல்லுகின்றது.
அதை ஒட்டிதான் நாம் நமக்கு படிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி நம்மை அழைக்கிறது. யோவான் 21ஆம் பிரிவு, திருமொழிகள் 17 25 வரை அனைவருக்கும் தெரிந்த ஒரு திருமறை பகுதி. இயேசு பேதுருவை பார்த்து கேட்கின்ற கேள்வி என்ன கேள்வி? என்னை என்னை நேசிக்கிறாயா? எத்தனை விட கேட்கிறாரு? 3 தடவை கேட்கிறாரு. பாருங்க, இயேசு சீடர்களுக்கு உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களுக்கு தன்னை காட்டுகின்ற 3வது ஒரு சூழல் இது. இதுதான் 3வது வரி. இது காமிக்கிறார். The third time that Jesus shows himself to the disciples. 1. அதன் பிறகு 3 தடவை பேதுரு கிறிஸ்துவை மறுதலித்தார். 3 முறை கிறிஸ்துவை மறுதலித்த பேதுருக்கு இங்கே 3 முறை இயேசு வந்து கேள்வி கேட்கின்றார். ஒப்புரவாகுதலின் ஒரு பயணமாக இந்த லெந்து காலம் இருக்கிறது என்பதுதான் ஒரு தலைப்பு. Lent as a pilgrimage of reconciliation. ஒப்புரவாகுதலின் பயணம். இந்த 40 நாளின் பயணத்திலே ஒப்புரவாகுதல் என்பது நாம் மிகவும் முக்கியமான ஒரு கூறுபாடாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். என்னை மறுதலித்து ஒருவன் ஓடிச் சென்றான், பேதுரு, அவனை நான் மீண்டுமாக அழைத்துக் கொள்கின்றேன். நானுடைய ஆண்டவரை 3 தடவை நான் மறுதலித்தேன். இன்றைக்கு அதே கடவுள் என்னை அழைத்து இந்த கேள்வியை கேட்கின்றார். இதுதான் reconciliation. இருவருக்கு சண்டை நடக்கின்றது. அந்த சண்டையின் முடிவிலோ அல்லது அந்த சண்டைக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு வந்து என்னை மன்னித்து விடு என்று சொல்லி இருவரும் ஒரு பரஸ்பர உறவிலே பிறரை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஒப்புரவாகுதல். நான் செய்தது தவறுதான், நீ செய்தது தவறுதான், நாம் மன்னிப்போம் மறப்போம் என்று சொல்லி ஒன்றிணைவதுதான் இந்த ஒப்புரவாகுதல். அப்போ இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் நடந்த இந்த சம்பவம், என்னை என்னுடைய நண்பன் என்று நான் கருத்து கொண்டிருந்த பேதுரு என்னை மறுதலித்தான். ஆக இப்பொழுது நான் உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவை சந்திக்கின்றேன். எப்படி சந்திக்கின்றேன்? நாம் படிக்க கேட்ட 15ஆம் வசனத்துக்கு முன்பாக இருக்கின்ற வசனங்களை பார்க்கின்ற வேளையிலே சீடர்கள் கப்பலிலே படகிலே ஏறி மீன் பிடிப்பதற்காக செல்கிறார்கள். அதாவது இயேசு போய்விட்டார், இதுக்கு மேல நமக்கு என்ன பணி? நம்ம வில் கோ டு அவர் ஓல்ட் ப்ரொஃபஷன். இயேசு போயிட்டாரே, நம்முடைய பழக்கத்துக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு அவர் அந்த பழக்கத்திற்கு போறாரு. எல்லா சீடர்களும் படகேறி மீன் பிடிக்கலாம், அவருடைய மீன் தொழில் தானே, மீன் பிடிக்கின்ற தொழில், அதற்கு போகலாம் அப்படின்னு போறாரு. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே பேதுருவை எவ்வாறு இயேசு கிறிஸ்து இந்த சீடத்துவத்திற்கு அழைத்தார் என்று பார்க்கின்ற வேளையிலே பேதுரு மீன் பிடித்து கொண்டிருந்தால் ஒரு பக்கத்தில் அந்த வலைகளை போடுகின்றான், மீன் கிடைக்கவில்லை. இன்னொரு பக்கத்தில் போடு என்று இயேசு சொல்கின்ற வேளையிலே வலை கிழிற அளவுக்கு மீன் நிறைவாக கிடைக்கின்றது. அப்பொழுதுதான் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி பேதுரு இயேசுவுக்கு முதல் சீடனாக பின்தொடர்ந்து வருகின்றார். இந்த அதே இடத்துல அதே ஒரு நிகழ்விலே தான் உயிர்த்தெழுதலுக்கு பின்பும் இயேசு அதே சீடர்கள் படகில் ஏறி மீன் பிடிக்கின்ற வேளையிலே ஒரு புறத்தில் போடுகிறார்கள், அவர்களுக்கு மீன் கிடைக்கவில்லை. இன்னொரு புறத்திலே நீங்கள் போடுங்கள் என்று சொல்லி அவர்கள் மீன் அதே வனமாக வலை கிழிகின்ற வேளையிலே மீன் பிடித்து வந்து அவர்கள் கண்கள் திறக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட், அந்த இடத்திலே கடல் ஓரத்திலே மீனை சுட்டுக்கொண்டு அப்பத்தை பிற்கின்ற அந்த காட்சியை பார்த்த பிறகுதான் சீடர்களுக்கு இது நம்முடைய ஆண்டவர் அல்லவா என்று அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். இப்போ பேதுருக்கு இது 2ஆம் அழைப்பாக இங்கே இருக்கிறது. ரீகன்சிலேஷன், ஒப்புரவாகுதல் என்பது நம்முடைய சிந்தனைகளை மீண்டும் தூண்டுவது. நான் மறந்திருக்கின்ற சிந்தனை, நான் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டால் கடவுள் ஒருவர் இருக்கான்னு நான் மறந்து விடுவேன். கஷ்டம் வரும்போது தான் கடவுள்கிட்ட போவோம், நல்லா இருந்தால் கடவுளை மறந்துடுவோம். அப்போ அந்த கடினப்பாடு பேதுருக்கு வருகின்ற வேளையில் தான் எல்லாவற்றையும் மறந்து இருந்த பேதுருக்கு மீண்டும் தூண்டுகின்ற ஒரு சிந்தனை. அன்னைக்கு மீன் பிடிக்கும் பொழுது நான் உன்னை கூப்பிட்டேன்,
அதை மறந்து நீ போயிட்ட. இன்னைக்கும் நான் வந்து உன்னை அழைக்கின்றேன். A rekindled thought. மீண்டும் தூண்டுகின்ற ஒரு ஆற்றல் தான் இந்த ஒப்புரவாகுதலின் ஆற்றலாக இருக்கின்றது. இயேசு பேதுரை நோக்கி, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்கின்ற சொல் என்பது அந்த அன்பு கூறுதல். லவ், டு யூ லவ் மீ என்று கேட்கின்ற வேளையிலே தன்னை தானே வெறுக்கின்ற ஒரு அன்பு. அந்த அன்பை வைத்து நீ நேசிக்கிறாயா என்று இயேசு கேட்கின்றார். கிரேக்க சொல்லிலே அன்புக்கு வெவ்வேறு சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றது கிரேக்க திருமறையிலே, புதிய ஏற்பாட்டு திருமறையிலே. அப்போ இயேசு கேட்கின்ற கேள்வியில இருக்கின்ற நேசிக்கிறாயா என்பது சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், தன்னை தானே வெறுத்து பிறரை நேசிக்கிறாயா என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு மறுமொழியாக பேதுரு சொல்லுகின்ற வேளையிலே, ஆம் நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லுகின்ற வேளையிலே, உங்க அளவுக்கு நான் நேசிக்க முடியாது, தன்னைத்தானே வெறுத்தன நேசிக்க முடியாது, நான் நேசிக்கிறேன் என்று அவர் அந்த சொல்லை பயன்படுத்துகின்றார். 2 தடவை இயேசு இதே கேள்வி கேட்கின்றார். உன்னை நீ மறத்து பிறரை நேசிக்கிறாயா? அவர் இல்ல, என்ன நான் மறக்க முடியாது, நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். 3வது தடவை இயேசு கேட்கின்ற வேளையிலே, சரி அந்த அளவுக்கு நான் நீ நேசிக்கிறியா என்று கேட்கின்றார். இவருடைய இடத்திற்கு இறங்கி வந்து, பேதுருடைய இடத்திற்கு இறங்கி வந்து, சரி நீ உன்னை மறக்க வேண்டாம், அட்லீஸ்ட் நீ பிறரை நேசிக்கிறாயா என்று கேட்கின்றார். அவருக்கு வருத்தம். ஒரு கணவனும் மனைவியும், மனைவியுடைய பிறந்த நாளை கணவன் மறந்து விட்டார். எத்தனை வருஷமா? 3 வருஷமா மறந்துட்டார். நாளைக்கு அவருடைய மனைவியுடைய பிறந்த நாள். இன்றைக்கு அந்த மனைவி அவருடைய கணவரிடத்தில் கேட்கின்றது, நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள் மறந்து விடுங்களா அப்படின்னு காலை உணவு சாப்பிடும்போது கேட்குறான். அந்த கணவன் என்ன சொல்றான், நான் மறக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கிறேன் சொல்றேன். மறுபடியும் மத்தியான உணவு லஞ்ச் டைம்ல கேட்குறான், நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள் நீங்க மறந்துடுவீங்களா? இல்லை நான் மறக்க மாட்டேன் சொல்றேன். மறுபடியும் டின்னர் டைம்ல நைட்டு கேட்குறாங்க மனைவி, நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள், இதை மறந்து விடுங்களா? அந்த கணவர் துக்கமாயிட்டார். ஏன் இப்படி கேட்குற, என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இயேசு கேட்ட கேள்வியும் இப்படிதான். நீ என்னை 3 தடவை மறுதலித்து போயிட்ட, என் கூட 3 ஆண்டுகளாக பயணம் செய்து கொண்டிருந்த, நான் செய்கின்ற செயல்கள், அற்புதங்கள், என்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றும் கேட்டுக்கொண்டிருந்த, ஆனா நீ எங்க போனாலும் நான் உங்களோடு கூட வருவ ஆண்டவரே என்று சொன்னேன். ஆனால் சேவல் கூழுவதற்கு முன்னாடி 3 முறை என்னை மறுதலிச்சுட்ட. அதனால இப்பவும் கேட்கிறேன், இப்போ நான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கின்றேன், நீ என்னை முழுமையாக நம்பலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மீண்டும் அரசராக வந்திருக்கிறார் என்று நீ முழு மனதோடு கூட நம்பலாம். இப்போ சொல்லு, நீ என்னை நேசிக்கிறாயா? அதே மாதிரி 3வது தடவை கேட்கின்ற வேளையிலே பேதுரு வருந்துகிறார். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாதா? that I love you, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று உமக்கு தெரியாதா? அப்போது என்னுடைய ஆடுகளை feed my lamb, ஆடுகளை மேய்ப்பாயாக என்று 3 தடவை கடவுள் சொல்லுகின்ற வேளை என்ன, அதனுடைய பொருள் என்னவென்றால், 3 தடவை நீ மறுதலித்து போன அந்த 3 தடவை மறுவதற்கு உன்னுடைய பாவ நிவிர்த்தி என்னவென்றால், என்னுடைய திருச்சபையை நீ கட்ட வேண்டும். என்னுடைய ஆடுகள் என்பது என்னுடைய மக்கள், என்னுடைய திருச்சபை. என்னுடைய திருச்சபையை உன்மேல் நான் கட்டுவேன் என்று நான் சொன்னேன். அதனால்தான் பேதுரு என்று பெயரிட்டார். யோவானின் மகன் சீமோன் என்று பெயரிடவில்லை, பேதுரு என்று பெயரை மாற்றினார். ஆனா இந்த இடத்துல கேட்கும்போது எப்படி கேட்கிறார்? சீமோனே, சீமோனே, என்னை மறந்துட்டேன், நான் பேதுருன்னு பேர் வச்சேன், ஆனா என்னை மறந்துட்டேன், இப்ப நான் கேட்கிறேன், சீமோனே என்னை நேசிக்கிறாயா? அப்ப பேதுருவின் ஒப்புரவாகுதலின் நிகழ்வு என்னவென்றால், மீண்டுமாக கடவுள் உன்னை அழைக்கிறார், என்னுடைய திருச்சபையை நீ கட்டு. அதன் பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அது ஃபுல்லா முழுமையாக நாம் பார்த்த என்ன இருக்கின்ற, பேதுரு தான் திருச்சபையை கட்டி அநேக ஆடுகளை சேர்க்கின்றார். என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயா? அந்த ஆடுகளை மேய்த்து பல திருச்சபைகளை கட்டி, இன்றைக்கும் பேதுருவின் வாயிலாக வந்த திருச்சபைகள் அநேகம், பேதுரோடு கூட இருந்த மற்ற அப்போஸ்தலரின் வாயிலாக வந்ததும் பவுலின் வழியாக வந்த ஆலயங்களும் இன்றைக்கு அநேகம். ஆக ஒப்புரவாகுதல் என்பது
நாம் கடவுளை விட்டு தூரம் சென்றிருக்கின்றோம். ஆனால் கடவுள் மீண்டுமாக என்னை அழைக்கின்றார். கடுமையாக அவர் என்னை கேட்கவில்லை, நீ எனக்கு ஓடிப்போனி என்னை விட்டு என்று அவர் கோபித்துக் கொள்ளவில்லை, சண்டை போடவில்லை. அவர் பொறுமையாக கேட்கின்றார். மீண்டுமாக மீன் பிடிக்கின்ற அந்த நிகழ்விலே நான் சொல்வது நீர் கேட்டால் உனக்கு அநேகம் இருக்கிறது என்ற ஒரு சின்னத்திலே, ஒரு சிம்பாலிக் அண்டர்ஸ்டாண்டிங்லே அவரை அழைத்து, என்னை நேசிக்கிறாயா, நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு கொடுத்த அந்த ஒப்புரவாகுதலின் கட்டளை என்னவென்றால், நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆக நாம் இருக்கின்ற இந்த லெந்து காலங்களிலே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு இதுதான். நாம் வழி தவறி நம்முடைய பாதைகளிலே மனம் போன எண்ணங்களே நடந்திருந்தாலும் இந்த லெந்து காலங்களிலே கடவுள் என்னுடைய சிலுவையை பார்த்து நான் காட்டின அன்பு என்ன? என்னை தானே வெறுத்து உனக்காக நான் காட்டின அன்பை, அதே அன்பை நீ பிறரிடத்தில் காட்டுவாயா என்று கேள்வி கேட்டு என்னுடைய மந்தையை நீ மேய்ப்பாயாக. ஆக கடவுளின் மந்தையை நாம் மேய்க்கின்றவர்களாக இன்றைக்கு இருக்கின்றோம். நாம் எப்படிப்பட்ட ஆன்மீகத்தில் இன்றைக்கு இருக்க வேண்டும் என்பது நாம் சற்று சீரமைத்துக் கொள்ள வேண்டும். நான் தவறாக பாதையில் சென்று கொண்டிருக்கின்றேன், கடவுள் என்னை ஒப்புரவாதற்கென்று அழைக்கின்றார். கடவுளை நான் பார்ப்பதற்கு வெட்கப்பட வேண்டும் அவசியம் இல்லை. கடவுள் என் மேல் கோபமாக இருக்கவில்லை, மாறாக இரக்கம் காட்டுகின்ற கடவுளாக இருக்கின்றார். என்னை மீண்டும் அன்பு கூறுகிறாயா என்று கேட்கின்ற கடவுள் நம்மை மீண்டும் இந்த உலகத்திலே பணி செய்வதற்கென்று அனுப்புகின்ற கடவுள். இந்த கடவுள் மேல் நம்முடைய விசுவாசத்தை அமைத்து அந்த சிலுவைக்கு நேராக நம்முடைய பாதைகளையும் வழிகளையும் அமைத்து கொண்டு இந்த லெந்து காலம் முழுவதும் நம்முடைய பயணத்தை பிறரோடு கூட ஒப்புரவாகின்ற பயணத்தையும் கடவுளோடு கூட ஒப்புரவாகிற பயணத்துமாக அமைத்து கொள்ள ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பராக. கண்களை மூடி ஆண்டு நோக்கி வேண்டிக் கொள்வோம். மலை மாநதியோ மிகு ஆட்கடலோ மருள் சூடும் கானக வனமோ எங்கும் மீட்ப சிலுவை சுமப்பேனே, எங்கும் மீட்ப சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ பள்ளம் மேடு தடை தாண்டியே பசாசின் கண்ணுக்கு நீங்கியே, பள்ளம் மேடு தடை தாண்டியே பசாசின் கண்ணுக்கு நீங்கியே, உள்ளார்வமுடன் விண் பார்வையுடன் நான் மெல்ல மெல்ல நடந்தேனே, எந்தன் மீட்ப சிலுவை சுமப்பேனே, எந்தன் மீட்ப சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ மிகு ஆட்கடலோ மருள் சூழும் கானக வனமோ எங்கும் மீட்ப சிலுவை சுமப்பேனே, எங்கும் மீட்ப சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ உம்முடைய சிலுவையை சுமப்பதற்காக எங்களை அழைத்திருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, பள்ளங்கள் மேடுகள் நடுவிலே நாங்கள் இந்த சிலுவையை சுமந்து செல்லவும், இந்த லெந்து காலத்தின் பயணத்தை ஒப்புரவாகுதலின் பயணமாக நாங்கள் மாற்றப்பட உதவி செய்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உமக்கு விரோதமாக செய்திருக்கின்ற குற்றங்களை நாங்கள் நினைத்து நீர் மன்னிக்கின்ற கடவுள், உம்மோடு கூட எங்கள் உறவுகளை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டு ஒப்புரவாகவும், எங்களோடு கூட வாழுகின்ற பிற மக்களோடு கூட எங்கள் உறவுகளை நாங்கள் புதுப்பித்து அவங்களோடு கூட ஒப்புரவாக கொள்ள எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்கள் மீட்பரின் சிலுவை எங்களை வழிகாட்டட்டும். அந்த சிலுவையை நாங்கள் சுமந்து கொண்டு செல்ல
எங்களுக்கு ஆறுதலையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டும் என்றால் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். இறை வார்த்தைகளை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை அறிக்கையிடுவோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக பக்கம் 88. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உட்படுத்திருந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவர் அறுவண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தறினார். பரமலுக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பார்சல் வீட்டிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிரோடையும் மரித்தோடும் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கின்றேன். பொதுவாயிருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். தயக்கூர்ந்து அமருங்கள். திருச்சபையின் அறிவிப்புகள். பெயரே, இன்றைய தினம் நம்ம ஆயர் அவர்கள், லிவிங்ஸ்டன் ஆயர் அவர்கள், என்னை நேசிக்கிறாயா என்ற அர்த்தத்தை நமக்கு விவரமாக சொன்ன இந்த வாக்கு தத்தங்களை நாம் பற்றி கொண்டு அதன் மூலியமாக நாம் மகிழ்ச்சி அடைந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற அந்த ஞானத்தோடு தேவனை நேசிக்கும்படியாக, தேவன் நம்மை நேசிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அவரையும் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் இந்த சபையின் முழுவதும் கமிட்டியின் அங்கத்தினர் அனைவரும் வாலிப பிள்ளைகள் அனைவரும் அவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகின்றோம். அதேபோல் நம்முடைய திருச்சபையிலே வருகிற ஓய்வு நாள் அன்று பாடல் ஆராதனையாக இருக்கும். அந்த பாடல் ஆராதனையிலே எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது ஞான செல்வம் ஐயா அவர்கள் இதை நடத்தி கொடுப்பார்கள். நான் இந்த வேழன் துக்க நாட்களிலே யாராவது பன்கள் டிஃபின் யாராவது வழங்கினால் நலமாக இருக்கும் என்று அறிக்கையிட்டேன். அது 2 பேர் இந்த வாரத்திலே கொடுத்தார்கள். ஒன்று மேரி, வேதக்கன் மேரி அம்மா அவர்களும் ஞான்ராஜ் அம்மா அவர்களும், ஞான்ராஜ் அவருடைய குடும்பத்தாரும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தை இந்த ஜெபத்தில் வைத்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆயிரம்மா அவர்களுடைய மாமி, ஆயிரம்மாவுடைய கணவர், அவருடைய தாய் வெறும் சீரியஸாக இருக்கின்றார். அவர்களை ஒஸ்கோட்டிலே உள்ள ஹாஸ்பிட்டலில் எடுத்து வந்து சேர்த்திருக்கிறார்கள். அவர்களும் ரொம்ப சீரியஸாக இருக்கிறார்கள். அவர்களை உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களிலும் உங்கள் குடும்ப ஜெபங்களிலும் நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கும்படி ஆயர் அவர்களும் வில்சன் ஐயா அவர்களும் அதுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் என்னுடைய தாய் சோபிதம்மாளும் இன்னும் சரியான உடல் சரியில்லாமல் இருக்கிறது. அந்த எலும்புகள் மடங்கப்பட்டிருக்கிறது, நரம்ஸ் கிராக்கு விடப்பட்டிருக்கிறது. சில காரியங்களிலே அவர்கள் கொஞ்சம் சுகமாக இருக்கிறார்கள். அதுக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபித்தினால் அந்த சில காரியங்கள், அந்த மாறிடு செளி இவைகள் எல்லாம் கொஞ்சம் அகற்று போட்டு கொஞ்சம் சுகமாக இருக்கிறார்கள். மறுபடியும் அவர்களால் சரியாக நடக்க முடியவில்லை. அவருக்காகவும் நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கும்படி ஆயர் அவர்களும் நம்முடைய லிவிங்ஸ்டன் ஐயா அவர்களும் அதுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் இருக்கும் நம்முடைய சபையார் அனைவரும் இந்த லெந்து நாட்களிலே தயவுசெய்து நான் சொன்னேன், எல்லோரும் வந்து நீங்கள் ஆராதிக்க வேண்டும். சில சபைகளிலே பெருகும் ஜனங்கள் இந்த லெந்து நாட்களிலே இந்த உபவாச கூட்டங்கள் கர்த்தருடைய வேதத்தை அறிய எவ்வளோ பேர் தெரியும் ஒரு சபையிலும் வருவார்கள். நாம் அழகாக லிவிங்ஸ்டன் ஐயா சொன்னார்கள், உங்களுடைய சபை சிறிதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறீர்கள் என்று.
அதே போல் நம்முடைய சபையை நாம் தேவன் நமக்கு அருளின வாக்குத்தத்தின் பிரகாரம் நம்முடைய கமிட்டி மெம்பர்ஸ் அனைவரும் நின்று இவைகளை நடத்தி இந்த சபையை நடத்தி கொண்டு வருகிறோம். இது ஒரு சாட்சியுள்ள சபையாக, ஒரு மேசியா திருச்சபையாக நம் மத்தியிலே நாம் இதை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும், நான் எப்பொழுதும் சொல்கிறேன், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஒருவர் இருவர் எங்கன்னா ஒருத்தரை கொண்டு வரணும், கூட்டின்னு வரணும். நம்ம சபைக்கு கொண்டு வந்து இந்த ஆராதனைகளை கலந்து கொள்ள வேண்டும். தயவுசெய்து இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியுமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்றால், நீங்கள் ஏதாவது சபைக்கு கொடுக்க வேண்டுமென்றால், டிஃபினோ இல்லை பன்னோ இல்லை வேறு எதனா கொடுக்க வேண்டுமென்றால், என்னுடைய கேலண்டரு, என்னோட செக்ரட்டரின்ற நம்பர் உள்ள கேலண்டரு எல்லா வீட்டுங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முன்னதாக எனக்கு தெரிய வைக்க வேண்டும். இந்த வாரத்தில் நான் தருகிறேன், நான் ஏதாவது என்னால் முடிந்ததை தருகிறேன் என்று நீங்கள் தெரிய வைக்க வேண்டும். தயவுசெய்து இது மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் நான் எத்தனையோ முறை உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் இதை கேர்லெஸ்ஸாக ஏதோ இங்கே வந்தோமா, ஏதோ ஒரு வசனத்தை கேட்டோமா, கீழே இறங்கணுமா, போனோமா, இப்படி தான் இருக்கிறீங்க தவிர, இது பரிசுத்தமான இடம், இது தேவனுக்குள்ளே இருக்கிற இடம், இதை உள்ள ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறோம். நம்ம இந்த ஆசீர்வாதத்துக்கு பிரகாரம் நம்ம என்ன நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் யாரும் அறியாமல் இருக்கின்றீர்கள். தயவுசெய்து இதை மனதில் வைத்துக்கொண்டு வருகிற வாரத்திலே நான் பார்க்கும் பொழுது சபை நிரம்பப்பட்டு இருக்கணும். தயவுசெய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனும் ஆச்சரியப்படணும், கர்த்தரும் ஆச்சரியப்படணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் தொடர்ந்து நடத்துவோம். இந்த சபையை மென்மேலும் உற்சாகப்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் இன்றைய தினம் தேவன் நமக்கு லிவிங்ஸ்டன் ஐயாவை கொடுத்த இந்த வாக்குத்தத்தின் பிரகாரம் நாம் நடந்து கொள்ள கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பணமாக அனைவரும் இணைந்து கிறித்துவ கீர்த்தனைகளே 131 பாடலை பாடுவோம். கீர்த்தனை 131, நீ உனக்கு சொந்தமல்லவே. காணிக்கை எடுப்பவர்கள் ஞானராஜ் மனைவி அவர்கள் காணிக்கை எடுப்பார்கள்.
தாசை காட்டியில் அகினி காவலில் பல்லுவானை நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. உலகத்தை விட்டு பிரியணும் அவர்க்கே மாறிப்பாய். உழைத்து மாறித்தும் உயர்த்த நாதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய். நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. அமிர்தவாரே ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் மூற்றும் காரணரை உம்மை போற்றுகின்றோம், நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்விலே நீர் செய்திருக்கின்ற அநேக நன்மைகளும் நீர் கொடுத்திருக்கின்ற அநேக ஆசைகளிலே ஒரு சிறிய பங்கை நாங்கள் உமக்காக காணிக்கையாக படைத்திருக்கின்றோம். அன்பின் இறைவரே, எங்களையும் நாங்கள் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கையும் உம்முடைய திருப்பெயர் மாற்றுக்காகவும் உம்முடைய திருச்சபையின் அனைத்து செயல்களுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உம்மை நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். மீண்டும் ஒரு விசை இந்த வழிபாட்டிற்காகவும் இந்த லெந்து கால பயணத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். எங்கள் வாழ்விலே சற்று நாங்கள் எங்கள் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ளவும், சிலுவையை நோக்கி எங்களை நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் நடந்து வர கொடுத்திருக்கின்ற இந்த லெந்து காலங்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலங்களிலே நாங்கள் கனி தருகின்ற உம்முடைய பிள்ளைகளாக நீ தருகின்ற ஒவ்வொரு திருச்சொற்களையும் நாங்கள் உணர்ந்து கொண்டு அதன் ஊடாக எங்கள் வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ள உதவி செய்தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்களை நாங்களே சீரமைத்துக் கொள்ளவும், தவறான வழிகளை நடந்து கொள்ளுகின்ற அந்த தருணங்களை மாற்றி உமக்கு உகந்தவர்களாக நீர் எங்களுக்கு அழைத்திருக்கின்ற அந்த ஒப்புராகுதலுக்கு வழியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க உதவி செய்திட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றிப்படுகின்றோம். அந்த வார்த்தைகள் எங்களை இந்த வாரம் முழுவதும் எங்களை வழிநடத்தும். திருச்சபைக்காகவும் திருச்சபையின் ஒவ்வொரு பணிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக நாங்கள் நன்றி பாராடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு இல்லத்தின் கடமைகளும் அறிந்திருக்கின்றேன். அவர்கள் ஏற்ற வகையிலே உம்முடைய அருளையும் உம்முடைய ஆசையும் அவர்கள் மேல் ஈந்தமைக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இதனாலுமாக நோம்பிருந்து அந்த நோன்புகளை முடிக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினருக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். அந்த உபவாசமும் நோன்பும் அவர்களுடைய வாழ்விலும் அவர்களோடு கூட இணைந்து வாழ்கின்ற அனைத்து மக்களின் வாழ்வுக்கும் உகந்தவர்களாகவும் பணி தருகின்ற ஒரு செயலாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த நோன்பு காலங்களிலே எங்களுடைய சரீரம் உடைந்து போனாலும் அன்பின் ஆண்டவருடைய ஆற்றல் எங்களோடு கூட இருந்து நாங்கள் செய்கின்ற ஜெபங்களிலும் திருமறை தியானங்களிலும் அந்த ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்தல் வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். திருச்சபையின் ஒவ்வொரு வழிபாட்டிற்காகவும் திருச்சபையின் ஒவ்வொரு செயல் கூட்டங்களுக்காக நாங்கள் நன்றி படைத்து அனைத்து திருமறை திருமண்டலத்தின் செயல்களை இவர்கள் ஈடுபடுகின்ற வேளையிலே அன்பின் ஆண்டவருடைய ஆறுதலும் வழிகாட்டும் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். சிறப்பான ஒரு திருச்சபையை கட்டி அமைக்க இந்த இடத்திலே இவர்கள் வழிபாடு நடத்த கொடுத்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி செலுத்தி இந்த இடத்திலே இந்த திருச்சபை பெருகவும் எங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஜெபசிந்தை ஊறவும் விசுவாசம் பெருகவும் கூட்டங்களும் பெருகவும் உதவி செய்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்நாள் வரைக்கும் வழிநடத்துகிற கடவுள் தாமே இந்த திருச்சபையின் ஒவ்வொரு திருப்பணிகளிலும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். குறிப்பாக திருச்சபையின் ஆயருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்தி மன்றாடுகின்றோம். அவருடைய அழைப்புக்காகவும் ஆசை நிறைந்த செயல்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதுமாக அவருடைய மாமியாருக்காக நாங்கள் நன்றி செலுத்தி மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவருடைய சுகம் அவர்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய சித்தத்திற்கு அவர்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பின் ஆண்டவர் தாமே அந்த குடும்பத்திற்கு உம்முடைய ஆற்றலையும் ஆறுதலும் தந்து தாயாருக்கு நல்ல சுகத்தை தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அதே போன்று திருச்சபையில் இருக்கின்ற மற்ற சுகம் இல்லாதவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவருடைய தயவும் தொடுதலும் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் நிறைவான சுகத்தை பெற்று இந்த திருச்சபைக்கு மீண்டும் வழிபாட்டை தொடங்க உதவி செய்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம்.
மேலும் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் மீண்டும் ஒரு விஷயம் மண்டை வருகின்றோம். அன்பின் ஆண்டவரின் தயவும் இரக்கமும் ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். மீண்டும் நாங்கள் சந்திக்கிற வரை உம்முடைய வார்த்தையும் உம்முடைய பிரசனமும் எங்களை வழிநடத்தும். அன்பின் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்க பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்கள் தாரும். எங்கள் விரோதமாக குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் சோதிக்குரிய தீமைகளை ரட்சித்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசுடன் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக என்னோடு இருமா நேச கர்த்தாவே என்கிற பாடலை பாடி முடிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவன் ஆவியோடு இருப்பதாக. இறை அமைதியுடனே சென்று விட கடவோம். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். Check.